Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. வணக்கம். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் 3/4 கப் அளவுக்கு உடைச்ச பாசி பருப்பு எடுத்திருக்கேன். கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது சோனா மசூரி ரைஸ், யூஎஸில் காமனாக கிடைக்கிற ரைஸ். ஸோ அரிசியும் பருப்பும் போட்டு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு வாட்டர் வேணும். ஸோ இன்றைக்கி நான் 1.25 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து அதுக்கு 7 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அச்சு வெல்லம் ஒரு 8லிருந்து 9 போல் நான் எடுத்திருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சுட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்திருக்கேன். ஸோ தட் நமக்கு வாட்டரில் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1.25 கப் அரிசியும் பருப்பும் போட்டிருக்கேன், ரெண்டும் சேர்த்து. ஸோ இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இருக்குது. அது கூட இன்னும் ஒரு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.25க்கு 1.25 கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கொல கொலன்னு இருக்குது. அடி கூட பிடிக்கல பாருங்கள். இப்போது நம்ம உடச்சி வச்ச வெல்லத்தை ஒரு பேனில் போட்டுட்டு கூட ஒரு கப் அளவுக்கு வாட்டர் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்படி பண்ணால் மட்டும்தான் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். பாருங்கள், பிளாக் கலரில் குட்டியாக ஒரு பீஸ் கூட இருக்குது. நல்லா வடித்து எடுத்துட்டு இது ஒரு கொதி வர வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இருக்க அரிசியும் பருப்பும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த அரிசியும் பருப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கிளறிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உடச்சி விடுறதுக்கு. பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் ரைஸ் தெரியுது. இதெல்லாம் சுத்தமாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வருஷம் தோட்டத்தில் போய் மண்பானையில் பொங்கல் வைப்போம் எங்கள் பாட்டி வீட்டில். பட் இந்த வருஷம் யூஎஸில் இருக்கனால குக்கரில் வைக்க வேண்டியதாக இருக்குது சக்கரை பொங்கல். நல்லா கிளறிக்கோங்க. நம்ம வெந்த ரைஸு துளி கூட தெரியாத அளவுக்கு வெல்லத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேனில் 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க. அது கூட உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையிலும் வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா உப்பி வரட்டும். உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி வச்சுருக்க பொங்கல் கூட இதை சேர்த்துக்கலாம். சாரிங்க, இங்கே சாஃப்ட்வேரில் ஏதோ ப்ராப்ளம், அதனால் இந்த ஃப்ரேம் மட்டும் பிளர்ராக இருக்குது. இப்போது நான் நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் தூளை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை சலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த தோல் வாயில் படாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட இன்னும் கீ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கொல கொலன்னு இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. பாருங்கள், நல்ல கமகமன் நெய் வாசத்தோட நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வைஸ் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிடுங்க. அதோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அந்த பெல் ஐக்கானையும் அமுக்கிடுங்க. தேங்க்யூ.